ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ வாங்க, இன்றைக்கி நம்ம வந்து ஃபுட்பால் எஃப்சி மொபைல் விளையாட போகிறோம். ஸோ வாங்க நம்ம ஹெட் டு ஹெட் ஆரம்பிக்கலாம். ஸோ வாங்க, என் ஓவிஆர் வந்து 101. நீங்களும் எஃப்சி மொபைல் விளையாடுவீங்கன்னா உங்கள் ஓவிஆர் என்னன்னு கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு. ஸோ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மேட்ச் ஆரம்பிக்க போகுது. எஸ், இதுதான் நம்ம பிளேயர்ஸு. ஸோ ஆப்போனன்ட் டீமோட பிளேயர்ஸ் இவங்க தான். ஓகே, நல்ல பிளேயர்ஸ்லாம் வச்சுருக்காங்க அவங்க டிஃபெண்டர்ஸை. சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம அட்டாக்கிங் முடிக்க போயிடலாம். ஷூட் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. எஸ், ஓ ஸோ க்ளோஸ். கைஸ், ஸோ க்ளோஸ் கைஸ். அந்த கோல் கீப்பர் பிளாக் பண்ணிட்டா. இருந்தாலும் விடுங்க, கார்னரு அவனுக்கு பாஸ் பண்ணுவோம். எஸ், ஹெடர் கோல் கைஸ், சூப்பர். ஸோ நம்ம ஒரு கோல் பண்ணிட்டோம். எஸ், ஓகே. ஸோ நாங்கள் ரிவ்யூ பார்க்கலாம் எப்படி பண்ணோன்னு. இப்படி வந்துச்சு, அப்படி ஹெடர் பாட்டுன்னு வந்து விழுந்துருச்சு. சூப்பராக தான் இருந்துச்சு கோலு. ஸோ வாங்க அவங்க ஸ்டார்ட்டு. சூப்பர் கைஸ். என்னது அது? ஓ, ஆஃப் சைடா? ஆஃப் சைட் பண்ணிட்டோம் கைஸ். சரி விடுங்க. ஆச்சா, அண்ட் கோல். எஸ் கைஸ், நம்ம கோலை கிக் பண்ணோம். அவங்க பிளாக் பண்ணாங்க, இருந்தாலும் நம்ம கிக் பண்ணிட்டோம் கைஸ். சூப்பர் கோல். சரி நெக்ஸ்ட் போகலாம். டேவிட் தனியாக போகிறான், ட்ரிபிள் பண்ணிட்டு கமான். எஸ், ஃப்ரீ கோல் கைஸ். எஸ், நம்ம அசால்ட்டாக கோல்லாம் ஸ்கோர் பண்ணிருக்கோம். ஓ எஸ், லூயிஸ் ஃபிகோ அண்ட் கோல் கைஸ். நம்ம 4 கோல்ஸ் போட்டோம். வாங்க இதோட ரிவ்யூ பார்க்கலாம் எப்படி பண்ணுறோன்னு. சாண விடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம எஸ் கோல். அசால்ட்டாக நம்ம கோல் போட்டுக்கிட்டே இருக்கோம். எத்தனை கோல் மேலே கோலாக போட்டிருக்கோம். நம்ம பின்னாடி நிறையா பேர் வந்துட்டு இருந்தாங்க. கமான். எஸ், இந்த டிஃபெண்டர்ஸ் கிராஸ் பண்ணிட்டோம். கோல். நம்ம கண்டினியூஸாக கோல் போட்டுக்கிட்டே இருக்கோம். அவங்களால தடுக்க கூட முடியல கைஸ். எப்படி போட்டோன்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பரான கோல் கைஸ். வாங்க வந்துச்சு. கோல் கீப்பர் கையில் எடுத்துட்டான். டேவிட் பாஸ் அண்ட் லூயிஸ் ஃபிகோ ஒரு கோல் அடிக்கிறான். அடச்சே,
கூட கிக் பண்ணுறதுக்குள்ளே அந்த கோல் கீப்பரை வந்து பிடிச்சிட்டாங்க. கண்ட்ரோல் கையிட்டு போச்சு. சூப்பர். ஹாஃப் டைம்லேயே நம்ம 6 கோல்ஸ் அடிச்சிட்டோம், அவங்க 0. ஓகே வாங்க. அடக்கடலை. எஸ், எடுத்துட்டு ஓடுப்பா. அடச்சே, ஓடு 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 ஓடு. டேய் பாஸ் பண்ணு. ஏன்டா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிச்சிட்ட? சரி, இப்போ டேவிடுக்கு மேலே வேறு யாரோ பிளேயர் வந்திருக்காங்க. And goal. Yes. இங்கே லூயிஸ் ஃபிகோக்கு வந்துச்சு. ஒரு பாஸ் பண்ணால் கிளாரிட்டான் அடிச்சான்னு பாருங்க. கோல் லூயிஸ் ஃபிகோ. ஆமாம், அசால்ட்டாக கோல் போட்டுக்கிட்டே இருக்கோம். வேகமாக 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 அண்ட் கோல். நாம் பாட்டுக்கு கோல் கோலாக போட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த மேட்ச் பக்கா நாம தான் வின்னு கைஸ். கமான், கிராஸ் பண்ணிடுது. இந்த டிஃபெண்டர்ஸை கிராஸ் பண்ணிட்டா ஈஸி கைஸ் கோல் போடுறது கூட. பாருங்க எத்தனை கோல் போட்டுக்கிட்டே இருக்கோன்னு. டிஃபெண்டர்ஸை கிராஸ் பண்ணிட்டா அசால்ட்டாக கோல் போட்டுடலாம். அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம பொறுமையாக போனால் கூட ஷூட் பண்ணிட்டா போதும். அவ்வளோதான். பா, என்ன பவர் ஷாட். முடிஞ்சு கிக் பண்ணுறாங்க, டைம் முடிஞ்சு. நம்ம 11-0 கைஸ். 11-0 அசால்ட்டாக 11 கோல்ஸ் எடுத்துட்டோம். நாமெல்லாம் ஈஸியாக வின் ஆகிட்ருக்கோம் கைஸ். இது என்னடா இது? ஓகே வாங்க, நம்ம இப்போ மறுபடியும் விளாடலாம்.
மேட்ச் பாயிண்ட். ஓகே, ஆம்டூர் 3 இது 3 பேர். நம்ம நானும் எனக்கு எல்லாமே அவனோட பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. என் ஓவியர் 101 அவனுக்கு என்னன்னு பார்க்கலாம். அவனுக்கு 90 தான். ஸோ நம்ம தான் வின்னாவோன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ட்ரிபிள் ஃபாஸ்ட்டாக. Come on, yes guys, goal. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு கோல் கைஸ். எடுத்த உடனே ஒரு கோல் போடுவேன்னு நினைக்கவே இல்லை. நான் டேக்கிள் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் எனக்கு பதிலாக கிளார்டன் டேக்கிள் பண்ணிட்டா. ஷூட் என்னடா இது? இந்த கோல் கீப்பர் என்னடா என்னாச்சு? கோல் கீ காட்டுக்குது கைஸ். என்ன ஷாட்டு! அங்கே கோல் கீப்பரே வந்து பிடிச்சிருவான் நாட்டுக்குது. அவன் ரெடியாக இருக்கான் பிடிக்க. ஓடு. எஸ், கோல். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நிறைய கோல்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஓடு. கோல். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நிறையா கோல் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம விடவே மாட்டோம் கேஸ். நம்ம வந்து இந்த பெரிய பாக்ஸ் இருக்குல்ல, டி பாக்ஸ், அதை விட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து அங்கே அதுக்குள்ளே வந்துட்டோன்னா அசால்ட்டாக கிக் பண்ணிடுறோம். ஓடு. ச்சே கைஸ், சோ க்ளோஸ். தடுத்துட்டான். இவனுக்கு பாஸ் பண்ணலாம். அடச்சே, பின்னாடி பாஸ் பண்ணிருக்கணுமோ? கோல். 40 minutes தான் இருக்கு, ஆனால் அதுக்குள்ள நம்ம இத்தனை கோல் போட்டுக்கிட்டே இருக்கோம். என்னடா இது, தள்ளி விட்டான். பாஸ். எஸ், சூப்பரான பாஸ் கைஸ். இப்போ பாருங்க, ஒரே ஷாட் முடிஞ்சு. டைம் ஆஃப். ஹாஃப் டைம். லாஸ்ட் டைமும் 6 கோல்ஸ் அடிச்சிட்டோம், இப்பயும் அடிச்சிட்டோம். ஆனால் இப்போ கொஞ்சம் ரொம்ப சீக்கிரம் அடித்த மாதிரி இருந்தது. கோல். 6 அடிச்சிட்டோம். நம்ம லாஸ்ட் டைம் 11 அடிச்சிருந்தோம், இந்த தடவை 12 அடிக்கணும். எஸ், பாஸ் பண்ண. அப்படியே தான். முன்னாடி வாங்க. கோல்.
சூப்பராக இருந்தது கைஸ். அப்படியே இவன் கிக் பண்ணுவான்னு நினைக்கும் போது அப்படியே பாஸ் பண்ணி கிக் பண்ணி விட்டாச்சு. கமான் டி பாக்ஸ்குள்ளே வந்தாச்சு. இனிமேல் அசால்ட்டாக கிக் பண்ணி ஆட்டலாம். இங்கே பாருங்க எப்படி வந்தோன்னு சூப்பரான கோல். இப்போது நம்ம 9 கோல்ஸ் அடிச்சிட்டோம். ஓடு பாஸ் கிக். சூப்பரான கோல். கமான் பாஸ் பண்ணியாச்சு. சூப்பர் கைஸ். இனிமேல் ஈஸி தான். கோல் அடிச்சாச்சு மாதிரி தான். பிளாக் பண்ணிட்டானா? சே சரி, இந்த தடவை ஹெட்டர் கோல் பண்ணுன்ற காட்டுக்குது, அதனால் ஹெட்டர். யாருக்கு பண்ணலாம்? இவனுக்கு பாஸ் பண்ணலாம். அடா அடா கடவுளே, என்னாச்சு? ஹெட்டர் பண்ணுவான்னு பார்த்தா என்ன பண்ணியிருக்கானே தெரியல. கேக் கோல். நம்ம கோல் 11. எவ்வளோ கோல்? 11. எஸ். சூப்பரான கோல் மறுபடியும். இப்போ நம்ம எவ்வளோ? 12. ஃபைனலி கைஸ் நம்ம பீட் பண்ணிட்டோம் நம்மளே கடையை. கமான் ஓடு. எஸ் 12 and goal. 13 கைஸ். 13. ஃபைனலி 13 கோல்ஸ் அடிச்சாச்சு. இனிமேல் நம்ம என்ன பண்ணலனாலும் நம்ம தான் வின். 13-0 கைஸ். நம்ம அசால்ட்டாக வின் பண்ணிட்டோம். அவனுக்கு ஒரு கோல் கூட அடிக்கல கைஸ். இதுதான் ஜோக். இதில் சூப்பர். நம்ம டூக்கு போயிட்டோம். ஃபுல் பிளேயர்ஸ் கிடச்சிருக்காங்க. சரி, இப்போ நம்ம மறுபடியும் விளாட்லாம். அதுக்கு முன்னாடி இந்த இதுக்கு போயிட்டு நம்ம எல்லாத்தையும் கிளைம் பண்ணிக்கலாம். கிளைம் பண்ண வேண்டியது. கிளைம் பண்ணுறது அவ்வளோவா இருக்காது. எனக்கு இப்போதைக்கு வேணுங்கிறது வந்து M2 2ல் இருக்கேன். M2 1க்கு போயிட்டு இதெல்லாம் வாங்குறது செமி ப்ரோ. எத்தனை லெவல் இருக்கு மொத்தமாக? FC சாம்பியன் போகிறதுக்குலாம் ரொம்ப நேரம் ஆகும். ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த மேட்சோடு முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என் சேனல் லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வந்து ரெகுலராக போடுற வீடியோ போட்டேன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்.